இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உங்களோட ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து வக்ர கிரகம் சனி வக்ரமாக இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியே தான். அவர் வக்ரமாக இருக்கார். வக்ரமாகும் போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நல்லது தான். உங்களோட ஜாதகத்தில் இன்னும் ஏதாவது வக்ர கிரகம் இருந்தால் டபுள் மடங்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். தொழில் ரீதியாக வந்து நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும். நிரந்தரமான வருமானம் லாபம்லாம் இந்த மாதம் வந்து இவ்வளோ போன மாதம் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காது. இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல நிரந்தர வருமானம், நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புது புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு தானாகவே தேடி வரும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி வந்து சுக்கிரன், அவரும் சனியோடைய பார்வையில் இருக்கார். அதே மாதிரி 2, 5 கூடைய புதன் உங்களுக்கு, அவரும் சனியோடைய பார்வையில் இருக்கார். பதவி ஸ்தான அதிபதி சூரியன், அவரும் சனியோட பார்வையில் இருக்கார்.